ஹாய் மக்களே மக்களே, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எச்ச பொறுக்கி நாய்க்கெல்லாம் வந்து கடுமையான தண்டனை கிடைக்கணும். அப்பதான் இந்த மாதிரி வந்து கள்ளத்தொடர்புகள்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு வரவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். அது வரைக்கும் இந்த எச்ச பொறுக்கி நாய்க்கு கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஓகேங்களா? பாவம் அந்த குடும்பம் நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கி விட்டான் அந்த ஜோசி எச்ச பொறுக்கி நாய். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அவனுக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். ஓகே, இன்னைக்கு என்னன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வந்து இந்த அண்ணோட வீடியோ தான் வைரலாட்டு போய்கிட்டு இருக்கு. என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நிக்காங்களா அந்த அக்கா தான் வந்து அண்ணனோட மனைவி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவங்க வந்து இன்னொருத்தோட தொடர்புல இருக்காங்க. அதை வந்து இவர் கண்டுபிடிச்சி அதோட ஆளை பிடிச்சி என்ன செஞ்சாருன்னா வெளியே வர சொல்லி, ஏன்னா உள்ளக்க வச்சுட்டு இந்த அக்காவை இவ்வளோ ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னா ப்ரூஃப் இல்லாம ஆயிரும். அதனால அவனை வெளியே வர வச்சு ப்ரூஃபோட வச்சு நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் அவன் வெளியே கூப்பிட்டு அவனை வீடியோ எடுத்துக்காப்ல எடுத்து அவன் ஓடிட்டானா என்னன்னு தெரியல. இந்த அக்காவை என்ன பண்ணாருன்னு தெரியல. அதுக்கு உண்டான தகவல் வந்து வெளியே வரல. சரிங்களா? அந்த அண்ணன் சொல்றது என்னன்னா பொண்டாட்டி நானே கிழிச்சு கொடுத்தேன் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்றாப்ல. சரிங்களா? அதுக்குண்டான விஷயம் நியூஸ் சொல்லி வந்தா நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த அக்கா வீடு இருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டிலே இருங்க. சரிங்களா? ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட போய் குடும்பம் நடத்துறது வந்து நம்ம இந்திய கலாச்சாரப்படியா சாத்தியக்கூட கிடையாது. சரிங்களா? அந்த கள்ளத்தொடர்பு ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலையும் சரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கள்ள தொடர்பான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? தவிர்க்கவும். சரிங்களா? புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, இதுக்கு கல்யாணம் ஆனவங்களும் சரி, இனிமேல் கல்யாணம் பண்ண போறவங்களும் சரி, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அவங்க கல்யாணம் பண்ணுங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. பிடிக்காத வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க தொடர்புல இருங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்களா? அதை மட்டும் தவிர்த்துக்கங்க. பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழுங்க. சரிங்களா? பிடிக்காத வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, இது தம்பியோட அண்ணனோட அட்வைஸ். ஓகே, கேட்டுக்க பாய். அப்படியே உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே.